அதிகாலையிலேயே இப்போது திமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. காரணம் திமுகவுடைய அந்த மிக முக்கியமான அமைச்சர் இப்போது கைது செய்யப்பட போகிறதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகிட்டுருக்கு. 1.5 மணி நேரமாக இப்போது சாட்சி அளிச்சிருக்காங்க. அதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே இப்போது மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்காம். அமைச்சர் பொன்முடி செம்மண் குவாரி வழக்கில் விழுப்புரம் மாவட்ட முன்னாள் ஆட்சியர் பழனிசாமி ஆஜராகி 1 மணி நேரம் 35 நிமிடம் சாட்சி அளிச்சிருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பூத்துறை கிராமத்தில் இருக்கக்கூடிய செம்மண் குவாரியில் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரைக்குமே திமுக ஆட்சி காலத்தப்போ அளவுக்கு அதிகமாக அனுமதியை மீறி 2,64,644 லோடு லாரிகளில் செம்மண் எடுத்ததன் மூலமாக அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதா அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் ராஜமகேந்திரன் சதானந்தம் கோதகுமார் ஜெயச்சந்திரன் கோபிநாதன் லோகநாதன் ஆகிய 8 பேர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துச்சு. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட லோகநாதன் ஏற்கனவே உடல்நலக்குறைவால் இறந்துட்டார். இதே வழக்கில் 67 பேர் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் 45 பேர் சாட்சியம் அளித்துள்ள நிலையில் 28 பேர் அரசு தரப்புக்கு பாதகமாக ஸ்பிரல் சாட்சி அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தப்போ ஜெயச்சந்திரன் சதானந்தம் கோபிநாதன் கோதகுமார் ஆகிய 4 பேருமே நேரில் வந்து ஆஜராகியிருக்காங்க. அமைச்சர் பொன்முடி கௌதசிகாமணி ராஜமகேந்திரன் ஆகிய 3 பேர் மட்டும் ஆஜராகலை. அவங்க ஏன் ஆஜராகலை அப்படிங்கிற மிக முக்கியமான காரணத்தை திமுக வழக்கறிஞர்கள் ஒரு மனு தாக்கலாக பண்ணியிருக்காங்க. அரசு தரப்பு 46வது சாட்சியாக விழுப்புரம் மாவட்ட முன்னாள் ஆட்சியரும் தற்போது ஓய்வு பெற்றோருமான பழனிசாமி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் நேத்தி ஆஜராயிருக்காங்க. அப்போது அவங்க பகல் 12 மணிக்கு இந்த வழக்கை தொடர்பாக சாட்சி அளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு கடந்த 2008 முதல் 2011 வரைக்கும் விழுப்புரம் மாவட்ட கலெக்டராக பணியாற்றியதாகவும் வானூர் தாசில்தார் விழுப்புரம் கோட்டாட்சியர் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ஆகியோர் கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் அவங்க சமர்ப்பித்த ஆவணங்களை பரிசீலனை செஞ்சு ராஜமகேந்திரன் பெயரிலும் கௌதசிகாமணி பெயரிலும் தான் அந்த செம்மண் குவாரி உரிமத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டது என சாட்சி அளிச்சிருக்காங்க. அப்போது செம்மண் குவாரிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக நீதிபதி கேட்ட சில கேள்விகளுக்கு பழனிசாமி உரிய பதில்களை 1 மணி நேரம் 15 நிமிடம் நேரமாக சாட்சியாக அளிச்சிருக்காரு. பிறகு உணவு இடைவேளை முடிஞ்சு மீண்டும் 2:10 மணிக்கு முன்னாள் ஆட்சியர் பழனிசாமி ஆஜராயிருக்காங்க. அவரிடம் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை செஞ்சுருக்காங்க. இந்த விசாரணை 2:30 மணிக்கு தான் முடிவடைஞ்சிருக்கு. முன்னாள் ஆட்சியர் பழனிசாமி அளித்த சாட்சியம் மற்றும் அவரிடம் நடத்தப்பட்ட குறுக்கு விசாரணை முழுவதையும் பதிவு செய்த மாவட்ட நீதிபதி பூர்ணிமா இந்த வழக்கை இன்னைக்கு மீண்டும் ஒத்தி வச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இப்போது பொன்முடி மேலே தான் அதிகபட்சமாக எல்லாருமே சாட்சி அளிச்சிருக்கிறதாகவும் அதன் காரணமாக இந்த வழக்கு முடியும் பட்சத்தில் அவருக்கு கண்டிப்பாக எத்தனை ஆண்டு சிறை தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய பதற்றத்திலையும் பரபரப்பிலும் இப்போது திமுக ஆழ்ந்திருக்கிறதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் அதிகமாக வெளியாகிட்டு இருக்கு.